ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஆர்கே. ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா 11th NCERT மேத்தமெட்டிக்ஸ் சிலபஸில் வந்து ஏற்கனவே பார்த்தது தான். ஸோ நெக்ஸ்ட்டு சால்வ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன படிக்கணும்னா ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன்ஸ். ஸோ நம்ம இதுவரையும் பார்த்தா எனக்கு என்னதுன்னா லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 3. ஸோ எல்லாமே சம் பாலினாமில் இருக்கும். எல்லாமே இங்கே பாருங்கள் 3x² + 1/2x. ஸோ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0. ஸோ x³ - 4/x. ஸோ இதுக்கெலாம் நம்ம என்ன பண்ணியாச்சு, இப்போ வந்து சம் சால்வ் பண்ணியாச்சு. ஓகேங்களா? பட் இப்போ நம்ம பார்க்க போகிறது எல்லாமே ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன்ஸ். ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன் நமக்கு என்ன தெரியும்? sin x, cos x, tan x, cosecant x, secant x, cot x. ஓகேங்களா? அப்போ இந்த ஃபங்க்ஷனுக்கு பதிலாக என்ன இருக்க போகுது எனக்கு வந்து ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன்ஸ் இருக்க போகுது. ஸோ அப்படி வந்து நம்ம என்ன பண்ணுறோம், லிமிட் அப்ரோச் பண்ணால் நம்ம எப்படி வந்து சம் சால்வ் பண்ணணும் பார்க்க போகிறோம். ஸோ இங்கே பாருங்களேன், சப்போஸ் எக்ஸாம்பிள், ஸோ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 3 sin x / 2x. ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள். இதில் வந்து ஃபங்க்ஷன் பாருங்கள் என்ன இருக்குது, sin x / 2x இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணணும், லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 3 அப்ரோச் பண்ணணும். ஸோ அதே மாதிரி லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 4 cos x / 1 + x. ஸோ தீஸ் ஆர் த எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன்ஸ். அப்போ ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன்ஸில் இந்த லிமிட் எப்படி அப்ரோச் பண்ணுறதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு என்ன தேவைன்னா இந்த ரிசல்ட் தேவை. சரிங்களா? ரிசல்ட் ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. ஸோ இதுக்கான ப்ரூஃப்லாம் கொடுத்துருப்போம். பட் இங்கே ரிசல்ட் என்ன சொல்லுவாங்க பார்ப்போம். ஸோ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 sin x / x = 1. ஸோ அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா எப்பயும் போல் வந்து இது ஒரு ரிசல்ட்டு. ஸோ அப்போ என்ன பண்ணுறேன், இது வந்து ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன் எப்பயும் போல் வந்து அப்போ பாருங்களேன் sin x / x இருக்கணும். சரிங்களா? அப்போ இங்கே என்ன வேரியபிள் x இருக்கோ அதே வேரியபிள் எங்கே இருக்கணும், டினாமினேட்டரில் இருக்கணும். ப்ளஸ் அதே வேரியபிள் என்ன பண்ணணும், லிமிட் வந்து நான் 0க்கு அப்ரோச் பண்ணணும். அப்படி இருந்துச்சுன்னா அதோட வேல்யூ எனக்கு 1. ஓகேங்களா? ஸோ இந்த ரிசல்ட்டை யூஸ் பண்ணி தான் என்ன பண்ண போகிறோம், இன்னும் வரக்கூடிய சம்ஸ்லாம் என்ன பண்ண சால்வ் பண்ண போகிறோம். ஸோ வாங்க ப்ராப்ளம் கவனிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற ப்ராப்ளம் வந்து எக்ஸைஸ் 13.1 ப்ராப்ளம் 13 பார்க்க போகிறோம். ஸோ என்ன சம் கொடுத்துருக்காங்க, ஸோ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 sin ax / bx. ஸோ இது ஒரு ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன். ஸோ என்ன பண்ணுறேன், லிமிட் அப்ரோச் பண்ணுறேன். ஸோ வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம தெரிஞ்ச ரிசல்ட் என்னன்னா லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 sin x / x = 1. ஸோ இந்த ஃபார்மெட்டுக்கு நான் என்ன பண்ண இதை மாற்றணும். எனக்கு sin ax இருக்கா, டினாமினேட்டர் என்ன இருக்குது, bx இருக்குது. அதே மாதிரி லிமிட் அப்ரோச் பண்ணுறப்ப எக்ஸ்டென்ஸ் டு 0 இருக்குது. ஓகேங்களா? நான் என்ன பண்ணணும், இந்த லிமிட் அதாவது இந்த ரிசல்ட்டுக்கு நான் என்ன பண்ணணும், இந்த கொடுத்துருக்க ப்ராப்ளத்தை நான் வந்து கன்வெர்ட் பண்ணணும். ஸோ வாங்க சொல்யூஷன் பார்ப்போம். ஸோ தேர்ஃபோர் என்ன பண்ணுறேன் இப்போ ஸோ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 = ஸோ sin ax divided by ax into ax ஸோ ஹோல் டிவைடட் பை bx. ஓகேங்களா? அப்போ என்ன பண்ணுறேன் எப்பயும் போல் வந்து ஸோ ஏஎக்ஸால் டிவைட் பண்ணிவிட்டு ஸோ ஏஎக்ஸால் மல்டிப்ளை பண்ணுறேன். எனக்கு வேல்யூ சேஞ்ச் ஆகாது. ஸோ இங்கே பாருங்கள், இதில் எனக்கு என்ன இருக்குது, ஸோ இங்கேயும் எக்ஸ் இருக்குது, ஸோ இங்கேயும் எக்ஸ் இருக்குது. அப்போ நான் ரெண்டு என்ன பண்ணலாம், கேன்சல் பண்ணிடலாமா? ஸோ தேர்ஃபோர் எனக்கு என்ன கிடைக்கும், அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன கிடைக்கும், ஸோ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 ஸோ sin ax divided by ax ஸோ இன்ட்டு ஸோ a by bன்னு கிடைக்கும். ஓகேவா? ரைட்டு. இப்போ பாருங்கள் எப்பயும் என்னவாக இருக்குது, ஸோ நியூமரேட்டரில் அந்த வேரியபிள் என்னவாக இருக்குது, ax இருக்குது. அதே மாதிரி டினாமினேட்டரில் என்ன இருக்குது, ax இருக்குது. பட் லிமிட் அப்ரோச் பண்ணுறப்ப என்னவாக இருக்குது, எக்ஸ் மட்டும் தான் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணலாம் எப்பயும் போல் வந்து ஸோ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 இருக்கிறப்ப விச் இம்ப்ளைஸ் என்ன சொல்லலாம், ஸோ ax tends to 0 இருக்குமா? ஏன்னா ஏவால் இங்கே மல்டிப்ளை பண்ணிட்டா கண்டிப்பாக என்னவாக இருக்கும், ax tends to 0 ஆயிரும். ஓகே, அப்போ லிமிட்டை நான் சேஞ்ச் பண்ணலாமா? தேர்ஃபோர் ஸோ லிமிட் ax tends to 0 ஸோ sin ax ஸோ டிவைடட் பை ax ஸோ இன்ட்டு a by b. ஓகேவா? ஸோ அப்போ எனக்கு என்ன கிடைக்கிது எப்பயும் வந்து ஸோ இந்த வேல்யூ பாருங்கள், ஸோ இந்த வேல்யூ வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குது, ஸோ இந்த ரிசல்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கா? ஸோ தேர்ஃபோர் இதுக்குள்ள என்ன அப்ளை பண்ணலாம், 1 அப்ளை பண்ணலாமா? ஸோ தேர்ஃபோர் விச் இம்ப்ளைஸ் ஸோ 1 இன்ட்டு ஸோ a by b. தேர்ஃபோர் விச் இம்ப்ளைஸ் a by b. ஸோ இதான் எனக்கு என்னது ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் நம்ம சம் பார்க்க போகிறது ப்ராப்ளம் 14. ஸோ என்ன சம் கொடுத்தாங்க, லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 sin x ax divided by sin bx. ஸோ வேறு a, b not equal to 0. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் எப்பயும் வந்து இந்த கொடுத்துக்க அந்த ரிசல்ட்டை யூஸ் பண்ணி என்ன பண்ண இந்த சம் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ என்ன ரிசல்ட், லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 sin x divided by x = 1. ஸோ இந்த ஃபார்மேட்டுக்கு நான் என்ன பண்ணணும், மாற்றணும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன் எப்பயும் வந்து ஸோ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 ஸோ sin ax ஸோ டிவைடட் பை ஸோ ax இன்ட்டு ax ஸோ ஹோல் டிவைடட் பை ஸோ sin bx டிவைடட் பை ஸோ bx இன்ட்டு bx. அப்போ நான் என்ன பண்ணுறேன் எப்பயும் வந்து இங்கே வந்து ஸோ ஏஎக்ஸால் மல்டிப்ளை பண்ணி ஏஎக்ஸால் டிவைட் பண்ணுறேன். ஸோ இங்கே பிஎக்ஸால் டிவைட் பண்ணி பிஎக்ஸால் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ வேல்யூ எனக்கு சேஞ்ச் ஆகாது. ஸோ இங்கே பாருங்களேன், ஸோ ax by bx இருக்குது. ஸோ எனக்கு என்னவாக இருக்குது, எக்ஸ் காமனாக இருக்கா? தேர்ஃபோர் எக்ஸ் என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து கேன்சல் பண்ணிடலாம். ஸோ தேர்ஃபோர் வி கெட் ஸோ லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 ஸோ sin ax ஸோ டிவைட் பை ஸோ ax ஸோ ஹோல் டிவைட் பை sin bx டிவைட் பை ஸோ bx. ஸோ என்ன சொல்லலாம், இப்போ வந்து நியூமரேட்டர் சொல்லலாமா? ஸோ டினாமினேட்டர் சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணுறேன், இந்த லிமிட்டை வந்து தனித்தனி என்ன பண்ணலாம், நீங்கள் வந்து அப்ரோச் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், இங்கே போனீங்களேன்
என்ன வரைக்கும் இப்போ வந்து ஏஎக்ஸ்ன்னு இருக்கா, இங்கேயும் ஏஎக்ஸ் இருக்குது, பட் இங்கேயும் ஏஎக்ஸ் இருக்குது. பட் இங்கே என்ன லிமிட் அப்ரோச் பண்ணுறப்ப என்ன இருக்கும், எக்ஸ் மட்டும் தான் இருக்குது. அதேமாதிரி இங்கே வந்து ஸோ பிஎக்ஸ், ஸோ டினாமினேட்டர் பிஎக்ஸாக இருக்குது. ஸோ லிமிட் அப்ரோச் பண்ணுற எக்ஸ் மட்டும் தான் இருக்குது. நான் என்ன பண்ணணும், சேஞ்ச் பண்ணணும். ஸோ தேர்ஃபோர் நான் சொல்லலாம் ஸோ எக்ஸ் டென்ஸ் டு 0 இருந்துச்சுன்னா விச் இம்ப்ளைஸ் ஸோ ஏஎக்ஸ் டென்ஸ் டு 0. அதேமாதிரி என்ன சொல்லலாம், ஸோ எக்ஸ் டென்ஸ் டு 0 ஸோ விச் இம்ப்ளைஸ் ஸோ பிஎக்ஸ் டென்ஸ் டு 0. ஓகேங்களா, ரைட். ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நியூமீட்டர் பார்ப்போம். ஸோ நியூமீட்டர் என்ன சொல்லலாம், இப்போ வந்து ஸோ லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 ஸோ sin ax divided by ax. ஸோ டினாமினேட்டர் பார்க்குறப்ப என்ன சொல்லலாம், ஸோ லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 ஸோ sin bx divided by bx. ஸோ லிமிட்டை நான் சேஞ்ச் பண்ணலாமா. ஸோ இங்கே என்ன சொல்லலாம், இப்போ வந்து ஸோ லிமிட் ax tends to 0 ஸோ sin ax divided by ax. ஸோ இங்கே therefore which equal to வேல்யூ கிடைக்கும் 1 கிடைக்கும். இங்கே என்ன பண்ணலாம், ஸோ லிமிட் ஸோ bx tends to 0 ஸோ sin bx divided by bx is equal to 1. ஸோ இங்கே என்ன கிடைக்கும்னா இன்ட்டு ஸோ a by bன்னு ஒன்று கிடைக்கும். ஸோ வேல்யூ இங்கே சேர்த்துக்கலாம். ஸோ therefore numerator value 1, denominator value 1. ஸோ therefore we get ஸோ limit x tends to 0 ஸோ sin ax divided by sin bx. ஸோ numerator value 1 அப்ரோச் பண்ணலாமா. ஸோ divided by 1 ஸோ into a by b. therefore which implies ஸோ a by b is the answer for this sum. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்க போகிற சம் வந்து எக்ஸ் 13.1 ப்ராப்ளம் 15 பார்க்க போகிறோம். ஸோ ப்ராப்ளம் எடுத்துக்காங்க லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு பை sin pi minus x divided by pi into pi minus x. ஸோ இங்கே லிமிட் பண்ணலாம் எக்ஸ் டென்ஸ் டு 0 எக்ஸ் டென்ஸ் டு பை. ஸோ therefore என்ன சொல்லலாம், இப்போ வந்து ரிசல்ட் என்ன லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 sin x by x equal to 1. ஸோ அந்த ஃபார்முலா நான் கொண்டு வரணும். ஸோ எக்ஸ் டென்ஸ் டு பைன்னு இருக்குச்சுங்களா, லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு பை. ஸோ இந்த பைங்கிற வேல்யூ இங்கே நீங்கள் அப்ரோச் பண்ணுறப்ப கண்டிப்பாக வேல்யூ என்ன இருக்கும், 0வாக இருக்குமா. ஸோ therefore which implies என்ன சொல்லலாம், அந்த லிமிட் வந்து ஸோ பை மைனஸ் எக்ஸ் இங்கே அப்ரோச் பண்ணுறப்போ டென்ஸ் டு 0 ஆயிரும். ஓகேங்களா, ஸோ இதை இங்கே அப்ரோச் பண்ணலாமா. therefore என்ன சொல்லலாம், ஸோ லிமிட் ஸோ பை மைனஸ் எக்ஸ் டென்ஸ் டு 0. ஸோ therefore என்ன சொல்லலாம், சைன் ஆஃப் ஸோ பை மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை ஸோ பை இன்ட்டு பை மைனஸ் எக்ஸ். ஸோ இதில் வந்து என்னது, இந்த பையோட வேல்யூ என்ன கான்ஸ்டன்ட் ஆமா, இதை வெளியே தரலாமா லிமிட் அவுட்டு. therefore சொல்லலாம் ஸோ 1 by pi இன்ட்டு ஸோ லிமிட் பை மைனஸ் எக்ஸ். therefore which implies ஸோ சைன் ஆஃப் பை மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை பை மைனஸ் எக்ஸ். ஸோ தெரியும் என்னோடய வேல்யூ எனக்கு என்னதாக இருக்கும், 1ஆக இருக்கும். ஏன்னா ஸோ இது அப்படியே இங்கே வந்து நான் அப்ரோச் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ therefore which is equal to 1 by ஸோ pi into 1 which is equal to 1 by pi. ஸோ this is the answer for this sum. ஸோ இப்போ நீங்கள் பார்த்த ப்ராப்ளம் 13, 14, 15 மூணுமே என்ன ட்ரிக்னோமெட்ரி ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஸோ இந்த ரிசல்ட்டை நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். சரிங்களா, இந்த ரிசல்ட்டை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுவோம், சால்வ் பண்ணியிருப்போம். ஸோ மூணுமே இம்பார்ட்டன்ட் சம் தான். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம்னா இன்னும் இதே கேட்டகரியில் உள்ள சம்லாம் சால்வ் பண்ணுவோம். அடுத்த வர கிளாஸ் நம்ம பார்ப்போம். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.